அவர் வந்து இது வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி பேசினது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடிட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து பரம்பரை, ஆண்ட பரம்பரை அப்படின்றத பேசலாமா? அது சர்ச்சையாயிருக்கு. இல்லை, என்ன சூழலில் அதை அங்கே பேசுகிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. வரலாறு எல்லாருமே ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் சமூகம்தான் இந்த நாட்டை ஆண்டதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அந்த வகையில் எப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அது ஒரு குற்றமாட்டு நீங்கள் எவனா அந்த அரசு ஆட்சியில் 4 வருஷத்தில் எந்த குற்றமும் நடக்கலை, இதுலையாவது ஒன்று பண்ணுவோமான்னு சொல்லி சில மீடியாக்கள் பண்ணுறாங்கதாட்டு சொல்கிறாங்க. அது நான் சொல்லலை, அப்படி நீங்கள் பண்ணினேன்னு சொல்லலை. நான் வெளியே சொல்லக்கூடிய விமர்சகர்கள் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இல்லை, பார்வையில் அது என்ன சூழலுக்கு அவர் சொன்னார், யார்கிட்ட சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல. நீங்களே பொது மேடையில் பேசுனதை வெட்டி திருத்தி தான் ஒட்டி வச்சுருக்கீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாம், அதை ஏப்பா தம்பி, நம்ம பாராளுமன்றத்தில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கரை பற்றி நம்முடைய இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் நின்று பேசுகிறாங்க. அப்போ அதில் சொன்ன வார்த்தைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்க்காங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து திருத்தி கூறிவிட்டார்கள். பாராளுமன்றத்தில் பேசினது, அதுவும் உள்துறை அமைச்சர் பேசினதே திருத்திட்டாங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி சொன்னல என்ன குறைய கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியல. அதை விடுங்க, வேற என்ன செய்யணும்? எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி தரல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அப்போ எங்கே போகுது அப்படின்னு குற்றச்சாட்டு. 44,042 கோடி ரூபா நிதி ஒதுக்கிருக்கு, எங்கே போயிருக்குன்னு கேட்காங்க. அப்படி தானே? அந்த ஆர்டிஐயில் கேட்க சொல்லுங்கள், ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கோம். இல்லைன்னா ஆன்லைனில் பார்க்க சொல்லுங்கள். அதெல்லாம் ரொம்ப படித்தவங்க. அவங்க ஆன்லைனில் அவங்க பையனை விட்டு இந்த 4,44,000 எங்கேப்பா போயிருக்குன்னு செக் பண்ணி சொல்லுன்னா புள்ளி ஓரமாட்டிருக்கு. அதே போல் சட்டமன்றத்தில் இது கல்வி மானிய கோரிக்கையத்தில் அழகாக அமைச்சர்கள்லாம் மானிய கோரிக்கையை தாக்கல் பண்ணி பதில் சொல்கிறாங்க. தெளிவாக இருக்குது. அதில் படிச்சுட்டு ஏதேனும் குறை இருந்தால் அதை சொல்லுங்க, நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோம். இந்த அரசு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் பதவி ஏற்கக்கூடிய விவகாரம், ஏற்கனவே முன்னாள் ஒரு பதிவாளர் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இன்னொரு பதிவாளர் அந்த ரூம்பை உடைச்சி அவங்க போய் பதவி ஏற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. நீங்கள் தான் அதுக்கு எல்லா பதில் சொல்லணும். ஏற்கனவே 6 பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்கள் நியமிக்கலைங்க. 6 பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர்கள் நியமிக்கின்றா எல்லாரும் சட்டப்படி விதிப்படி தான் நடத்த முடியும் ஒரு அரசு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர் போடணும்னா ஆளுநர் சார்பாட்டு ஒரு ஆள், அரசு சார்பாக ஒரு ஆள், பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு சார்பாக ஒரு ஆள், 3 பேர். 4வது யூஜிசி. அந்த யூஜிசி வந்து நம்முடைய பல்கலைக்கழக மானிய குழுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எங்கள்லேயும் ஒரு ஆளை போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க.